10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிராம்போலினில் விளையாடுவது நல்லதா கெட்டதா? நம்ம போன வீடியோவில் டிராம்போலின் எப்படி உருவாச்சு, அதனால என்னென்ன தீமைகள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் வாங்க. முதலாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிராம்போலினில் விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அதுக்கு மேற்பட்ட வயது குழந்தைகள் விளையாண்டாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை யாராவது பெரியவர்களுடைய ஒரு சூப்பர்விஷனில் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டிராம்போலின் அமைக்கப்பட்டிருக்க இடம் ஒரு சமமான தரைவழியாக இருக்கணும். அது ஒரு மண்ணிலையோ இல்லாட்டி ஒரு ஏற்ற இறக்கத்துலையோ அது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது. அதனால குழந்தைங்க ஒரு அப்நார்மல் பொசிஷனில் கீழே விழுகிறதுக்கும் அவங்களோட எலும்பு அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, டிராம்போலினில் எந்த குழந்தைங்க விளையாண்டாலும் அட் அ டைம் ஒரு குழந்தை மட்டும்தான் டிராம்போலினில் குதிக்கணும். அதுவும் சென்டர் பகுதியில், அதாவது டிராம்போலின் வட்டமாக தான் இருக்கணும், வட்டமாக இருக்க பகுதியோட சென்டர் பகுதியில் மட்டும்தான் அந்த குழந்தை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுற்றி இருக்க பகுதியில் ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிறதுல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்காது. அப்படின்ற போது குழந்தை குதிக்கும் போது அவங்க மாறுபாடாக கீழே விழுகும் போது கையோ இல்லை காலோ அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்படுது. ஸோ இந்த நடைமுறைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம டிராம்போலினில் சேஃபாக விளையாடலாம். தேங்க்யூ.